மார்பிலே இவர் இருக்கிறார், அந்த உச்சியிலே பார்த்தோம்னா இந்த இறைவன் இருக்கிறார் என்பது போல அந்த கேசாதி பாத பரியந்தம் அந்த இறைவனுக்குரிய தத்துவங்களை சொல்லி அதற்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த இடத்திலே அர்ச்சனை செய்வார்கள். அந்த அர்ச்சனைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அந்த தர்ப கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பா, ஒரு தர்ப கயிறை வச்சு கனெக்ஷனாக கொடுத்துருப்பா. அந்த சிலையை அந்த தர்ப கயிறு என்பது சுற்றி கொண்டிருக்கும். அங்கிருந்து அந்த கயிறு நேராக பார்த்தோம்னா யாகசாலையில் கொண்டு போய் அந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய கும்பங்களிலும் சுற்றி இருப்பார்கள். நாடி சந்தானம் என்று பெயர் அதற்கு. அந்த நாடி சந்தானத்தின் மூலமாக அங்கே சொல்லப்படக்கூடிய அந்த வேத மந்திரங்களினுடைய மொத்த சக்தியையும் அந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த மொத்த ஆகர்ஷண சக்திகளையும் இங்கே இந்த சிலைக்கு கடத்துகிறார்கள். அதன் மூலமா இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி வெறுமா இருக்கிற அந்த கல்லானது மறுநாளே கடவுளாக மாறிவிடுகிறது.